மனைவிகள் தங்கள் கணவர்களை எப்பவுமே புத்துணர்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வைத்துக் கொள்ள இந்த 8 காரியங்களை செய்யவும். முதலாவதாக, கணவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவுகளை சமைத்துக் கொடுக்கவும். பெரும்பான்மையான கணவர்களுக்கு சர்க்கரை நோய், பிரஷர், கொலஸ்ட்ரால் மற்றும் பல நோய்கள் இருக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த நோய்களால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படாதபடி கணவருக்கு பிடித்த உணவுகளை ருசியாக சமைத்துக் கொடுக்கவும். இரண்டாவதாக, காலையில் வேலைக்கு போகும் முன்னோ அல்லது காலையில் எழுந்தவுடன் கணவர்களின் அருகில் சென்று அவர்களின் கண்களை பார்த்து பேசவும். அதேபோல் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் ஏதாவது வேலை செய்து கொண்டும், குழந்தைகளை கவனித்துக் கொண்டும், தூரத்தில் நின்று கொண்டு எங்கேயோ பார்த்து பேசாமல் அருகில் சென்று கணவர்களின் கண்களை பார்த்து பேசவும். மனைவிகள் கணவர்களின் அருகில் சென்று கண்களை பார்த்து பேசுவதால் கணவர்களை மனைவி நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்ற எண்ணமும் மனைவிகள் கணவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையாக கருதுகிறார்கள். மூன்றாவதாக, கணவர்கள் வேலை முடித்து வீட்டுக்கு வரும்போது முடிந்தளவிற்கு அவர்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும். அவர்கள் ஒருவேளை வேலை பழுதினாலும் சோர்வாலும் டென்ஷனாலும் எப்படியாவது வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து வருவார்கள். சில மனைவிகள் கணவர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் தங்களின் மாமியாரின் குறைகளைப் பற்றியும் மளிகை பொருட்களின் பட்டியலை பற்றியும் நொய் நொயென்று பேசிக்கொண்டு தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார்கள். மனைவிகள் இப்படி நடந்து கொள்ளாமல் கணவர்கள் வந்தவுடன் அவருக்கு குடிக்க தண்ணியையோ காஃபியையோ கொடுத்துவிட்டு அவர்களின் அப்போதைய மனநிலையை அறிந்து கொண்டு மட்டும் பேசவும். பின்பு அவர்களை சிறிது நேரம் தனியாக விட்டுவிடுங்கள். அவர்களாகவே உங்களிடம் வந்து பேசுகிற வரைக்கும் தொந்தரவு செய்யாதீர்கள். நான்காவதாக, கணவரின் பிரச்சனைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கணவர்களின் வியாபாரத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அல்லது அலுவலகங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை மனைவிகளுக்கு தீர்த்து வைக்க முடியாவிட்டாலும் அந்த பிரச்சனைகளை கேட்டு பக்கத்தில் உட்கார்ந்து செவி கொடுத்து கேளுங்கள். அப்படி செய்வதால் கணவரின் மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கிறது. ஐந்தாவதாக, மாலையில் வேலை முடித்து வரும்போது தலையில் அல்லது கழுத்திலும் முதுகிலும் மசாஜை செய்து கொடுக்கவும். இதனால் கிடைக்கும் ஒரு நிம்மதி வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஆறாவதாக, கணவருடன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு விருந்திற்காக செல்லும்போது கணவனை தனியாக கவனித்தும் எப்பவும் தன்னுடைய குடும்பத்தாரிடமும் உறவினர்களிடமும் சந்தோஷமாக பேச வைத்து பழக செய்யுங்கள். ஏழாவதாக, எப்பவுமே வேலை வேலை என்று குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கும் கணவருடன் வாரத்தில் ஒருமுறை நிம்மதியாக குடும்பத்துடன் பார்க்கலையோ பீச்சிலேயோ பொழுதை கழியுங்கள். எட்டாவதாக, இந்த 7 காரியங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு முறை மனைவிக்கு உடம்பு சரியில்லாத போது கணவர் உங்களுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி தந்து அலுவலகத்தில் லீவ் போட்டு உங்களை நன்றாக கவனித்துக் கொண்டால் மட்டும் இந்த 7 காரியங்களை கணவருக்கு செய்யவும். இல்லை என்றால் கழுதையைப் போல் அடிமை வேலை செய்யாமல் அம்மி மிதிப்பது போல் கணவனை மிதித்துக் கொள்ளுங்கள்.